ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் அரசியல் கொஞ்சம் பேசுவோமா? ஓகே, பேசுவோம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? எதுக்கு இப்போ புதுசா வர்றாரா அவரை ஏன் நீங்க எவ்வளவு டார்கெட் பண்றீங்கன்னு என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஆனா நீங்களும் சில விஷயங்கள் பண்றீங்க. பொதுவா எல்லா அரசியல்வாதிகளும் நான் சொல்றேன், என் பேர் நான் சொல்ல விரும்பல, பொதுவாகவே சொல்றேன். நீங்க பண்ற விஷயத்துல எவ்வளவு இடையூறு இருக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிங்களா? ஆனா இவர் பண்றது மட்டும் உங்களுக்கு இடையூறா தெரியுதுன்றீங்க. நான் இவருக்கு நான் சப்போர்ட் பண்ணல, திருப்பி சொல்றேன், இவருக்கு சப்போர்ட் பண்ணல. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. அவரு அமைதியா அவர் வேலையை பார்த்துட்டு டீசெண்டா அமைதியா போயிட்டாரு. ஆனா நீங்க பண்ற ஒண்ணு ஒரே விஷயம்தான், ஒருத்த அமைதியா போறானா அவனை அப்படியே விட்டுருங்க. அவனை சும்மா சும்மா சீண்டிக்கினே இருந்தா அவன் அடுத்தது என்ன பண்ணுவான்றது யாருக்கும் தெரியாது. நீங்க சரியா இருந்தா ஏன் அவங்கள வர போறாங்க? அன்னைக்கு ஒரு விஷயம் பேசுறீங்க. ஆமா, அதுக்கான முயற்சி தான் தம்பி செய்யறாரு. அதை நான் வரவேற்கிறேன். இப்போ தம்பி எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு ஆளே எழுத்து எல்லா பக்கமும் சட்டை செய்ய முடியல. அப்ப அவர் வந்தா இன்னும் கொஞ்சம் ஆதரவா இருக்கும். அதனால அவர் வரணும். அவருக்கு இன்னைக்கும் மதிப்பு இருக்கு. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 150 கோடி அவருக்கு சம்பளம். 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்கு. அதை பொருட்படுத்தாம வர்றாருன்னா சரி, வரவேற்க வேண்டியதுதான். இன்னைக்கு ஒரு விஷயம் பேசுறீங்க. நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏண்டா இந்த மாதிரி போய் தலையிற? அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு வரும். யாரும் வான்னு உன்னை கூப்பிடல. இப்படிதாங்க என் மனசுல என்ன படுறதோ நான் அப்படியே சொல்லிடுறேன். அது சுபாவம். ஆனா பாக்குறவங்களும் கேட்கறவங்களும் அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? வாழ்க்கை சும்மா அந்த ஒரு நோண்டி விட்டு வேலையை பாக்குறீங்க. ஏற்கனவே அந்த மனுஷன் படத்தை ரிலீஸ் பண்ணும் போதெல்லாம் நீங்க எவ்வளவு தடுங்கல் பண்ணீங்க. அதெல்லாம் தடுத்து நீங்க அவ்வளோ உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு அவ்வளோ வெளியே வந்துக்கிறாரு. ஓ, நீ அப்படி வரியா? மாட்டாரு, நீங்க வந்துட்டாரு. மாநாடு நடத்த மாட்டாரு, நீங்க மாநாடு நடத்திட்டாரு. நீங்க மாநாடு நடத்திட்டாரு. ஒரு ஊருக்கு போயிட்டு தான் இருக்காரு. அவங்களுக்குள்ள அமைதியா விட்டீங்கன்னா அவங்களே அமைதியா போயிடுவாங்க. 2026 பார்ப்போம் அவர் ஜெயிக்கிறாரா எப்படின்றத பார்ப்போம். ஏன்னா தப்பா பேசிருப்பேனான்றது எனக்கு தெரியல. எனக்கு தோன்றதை நான் பேசிட்டேன். ஏன்னா தப்பா பேசினா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.